இங்க மச்சான் சம்பாதிக்க செலவுக்கே கரெக்டா இருக்கு. எங்க சேவிங் பண்றது? கடனா ஒரு 2000 ரூபா இருந்தா கூட மச்சான். ப்ரோ நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 5000 ப்ரோ. என்கிட்ட ஒரு வேலை இருக்குது, 30,000க்கு மேல சம்பாதிக்கலாம், வரீங்களா? ப்ரோ உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னையவா? ஆமா என்ன வேலை சொல்லு மச்சான். ஒருத்தன் உன் ஏரியால கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கான், நீ யாரு கூட கடலை போட்டுட்டு இருக்க? 5 நிமிஷம் ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் என்ன வேலைன்னு சொல்றேன், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குது, வரேன். என்ன ப்ரோ முடிவு பண்ணியிருக்கீங்க? அது ஒரு நிமிஷம் ப்ரோ. என்னடா உனக்கு பிரச்சனை? 10,000 ரூபாய் கேட்டா உங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கிறேன், 10 நிமிஷத்துல இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன்டா. அப்புறம் சரி ஓகே மச்சான், ஒரு 5 நிமிஷம் நான் உடனே வந்துடுறேன். சரி ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. சரி ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் ப்ரோ. மாஸ்டர் டீ காசு அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. சாரி ப்ரோ ப்ரோ உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. டே கஞ்சா பேசினாரி, என்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிச்சைக்காரருக்கு காசு கொடுக்க போகிறோம். அது 10 ரூபா 20 ரூபா இல்லைங்க, 500 ரூபா. #ஹெல்பிங் பொம்மன். அம்மா அது தர்மம் பண்ணுங்கம்மா, சாப்பிட்டு 10 நாள் ஆகுதுமா. அண்ணா கொஞ்சம் தட்டு தூக்குங்க. 500 சேஞ்ச் இல்லையே. இந்த 500 ரூபா உங்களுக்கு தான். எனக்கா? ஆமாம் உங்களுக்கு தான். எனக்கா? ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு தான். மகாபிரபு நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். எங்கள் பாட்டியம்மா சொல்லியிருக்காங்க, 4 பேருக்கு நல்லது பண்ணாதான் நம்மளுக்கு 4 பேர் நல்லது பண்ணுவாங்கன்னு. அண்ணா உங்ககிட்ட 500 ரூபா கொடுத்தல, அது கொடுங்களே. ஏன்? ஒரு நிமிஷம் கொடுங்க, தரேன். இந்தாங்க. அப்ப அந்த 500 ரூபா அதான் நான் இன்ஸ்டால விளாக் பண்றேன். இன்ஸ்டால விளாக் பண்ண நானடா கிடைச்சேன். கண்டிப்பா நீ கடங்காரனாய் பிச்சை தானே எடுப்பேன் என்ன மாதிரி. நான் சொன்னா அப்படியே படிச்சிருப்பேன். நீயா அன்னைக்கு அப்படி இருந்த, இன்னைக்கு இப்படி இருக்க. வளர்ச்சி. ஆமா எனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க, என்ன வேலை? வேற என்ன, பிச்சை எடுக்கதான். 10 பேத்துக்கிட்ட கடை வாங்குவேன் தவிர பிச்சை எடுக்க மாட்டேன். பாப்போம். அம்மா தாயே அம்மா, நமக்கு அம்மம்மா தாய் தாயே பிச்சை போடு. வணக்கம் தலை. தொழிலுக்கு புதுசு, கொஞ்சம் கத்துறியா? வரும் வந்து தொலையும். இந்த வந்துட்டு தலை. சீக்கிரம் வரலாம், அடம் பிடிச்சிருவாங்க. தலை இங்கிட்ட உட்கார அங்கிட்ட உட்கார. எங்கேயாச்சும் உட்கார்றா. இங்க பாரு, இங்க பாருடா. வருதுல ஆளு 50-50. ஓகேவா? அப்ப ஆரம்பி. இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். ஒரு வேலையும் சாப்பிட கொடுத்தனால இப்படி ஆயிட்டேன். சாரி தலை. அங்க பக்தர்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஒழுங்கா பிச்சை எடு. ஓகே தலை. அம்மா தாயே காலு கொடுமையா. பிச்சை எடு அம்மா.